சார் 1996 காங்கிரஸ் என்ன நடந்தது அதே போல தமிழக காங்கிரஸ் இலும் 2026 இரண்டாக உடைவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க சார். ஏன்னா திமுக என்ன மதிக்க மாட்டேன்றான், எதுவும் செய்ய மாட்டேன்றான், நம்ம சுய கௌரவோடு இருக்கணும், விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு இப்ப பாக்குறாங்க சார். உங்களுக்கு சுய கௌரவம் முக்கியமா, அடிமையா இருக்குது முக்கியமா? இதே மாதிரி எல்லா வேலையும் தகுதித்த பூரா பிஜேபி நேரடியாகவும் மறைமுகமாக செஞ்சு காங்கிரஸை வெளியே கொண்டு போகலாமா, பிஎம்கே வெளியே கொண்டு போகலாமா, எல்லா வேலையும் பண்ணுச்சு. அப்படி இருந்தும் கூட நாங்கள் அன்னைக்கு திமுகவை ஆதரிக்கும் போது இன்னைக்கு திமுகவே ஒரு மெஜாரிட்டியில் இருக்குது. நாளைக்கு திமுக இன்னும் மெஜாரிட்டியில் வரும், இதை விட அதிகமாக வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் வாய்ப்பு இருந்து அதை பற்றி சிந்திக்கலைங்கும் போது நீங்கள் புதுசாக இந்த சிண்டு முடிகிறது நாரதர் வேலை, இந்த வேலையை நீங்கன்னா உங்களை சொல்லலை, இன்னைக்கு பாஜகவினர் யார் யார் மூலமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில் தான் விஜய் இருக்கார். அவங்க சொன்னால் விஜய் எங்கேனாலும் போவார், நிற்காம கூட இருப்பார். அவங்க கையில் தான் ஏடிஎம்கே இருக்குது. அவங்க குடுமி இருக்குல்ல, ஏடிஎம்கே உள்ள அத்தனை அமைச்சருடைய குடுமி யார் கையில் இருக்குது? பிஜேபி கையில் இருக்குது. விஜயுடைய குடுமி யார் கையில் இருக்குது? பிஜேபி கையில் இருக்குது. அது மட்டுமல்ல, வெளியே போனாங்களா அமமுக நம்முடைய திரு ஓபிஎஸ், இப்படி எல்லாருடைய குடுமி இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் அவங்க ப்ளே பண்ணாலும், எவ்வளவுதான் டான்ஸ் ஆடினாலும், பிஜேபி நினைக்கிற இந்த காங்கிரஸை விஜய் சேர்க்கிறது, காங்கிரஸை வெளியெடுக்கிறது, இந்த வேலை நடக்காது, நடக்காது. சரி சார், நீங்க சொல்றது நடக்கதா நடக்கலையான்னு இன்னும் 5 மாசத்துல வெட்ட வெளிசம் ஆயிடும். பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நீங்க சொல்றது நடக்கதா என்று. இது மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள்.